Hello friends, welcome to our YouTube channel. Let's know how. I'm Ranjani Priya here. இந்த வீடியோவில் டிஎன்இபி, ஏஇ, டான்செட், கேட் இது எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். அதில் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி, அப்ளைட் ப்ராபபிலிட்டி யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் 2 dimensional ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன். அதுலேயும் 2 dimensional ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ரேண்டம் வேரியபிள் அப்படின்றது என்ன? ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு வேரியபிள் வச்சு சொல்றது இல்லையா? பி ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், எக்ஸோட வேல்யூ 1ஆ இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், எக்ஸோட வேல்யூ 2வா இருந்தா. ஸோ எக்ஸோட வேல்யூ பொறுத்து அதோட அவுட்புட் எப்படி வருது, அதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரியல் வேரியபிள் எக்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவுட்கம் ஆஃப் அன் ஈவெண்ட். சரிங்களா? ஒரு ஈவெண்ட்டோட அவுட்கம் பொறுத்து டிட்டர்மைன் பண்ற வேரியபிள் தான் வந்து ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 2 dimensional ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே நார்மலாக வந்து ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பி ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸ்ன்றது தான் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக அந்த வேல்யூ பொறுத்து ப்ராபபிலிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட அவுட்கம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள். ஸோ 2D ரேண்டம் வேரியபிள், 2 dimensional அப்படின்னா 2 ரேண்டம் வேரியபிள் இருக்கும் இல்லையா? அதாவது 2 dimensionalல, ஒரே டைமென்ஷனில் பார்க்காம 2 dimensionalல நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராபபிலிட்டியை வந்து 2 dimensionalல பார்க்குறோம். அதுதான் வந்து அந்த மாதிரி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் 2D ரேண்டம் வேரியபிள், 2 dimensional ரேண்டம் வேரியபிள். அதாவது இங்கே வந்து 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ் அண்ட் ஒய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 variables x and y which determines outcome of an event. ஸோ இதுவும் அவுட்கம் ஆஃப் அன் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட்டோட அவுட்கம் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஆனால் 2 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிராஃபில் பார்க்க போனால் எக்ஸ் ஒய்னு 2 டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி 2 dimensionalல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஒரு வண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? அதோட ஸ்பீட், அது ட்ராவல் ஆகிற டைம், டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? அந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து அதோட பாத்தை டிட்டர்மைன் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2-3 ஃபேக்டர்ஸை பொறுத்து ஒரு ஈவெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்றது தான் வந்து இந்த 2D ரேண்டம் வேரியபிள் யூஸ் பண்றோம். ஸோ 2 ஃபேக்டர்ஸை பொறுத்து அதோட அவுட்கம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். புரியுதுங்களா? ஓகே, ப்ராப்ளம் பார்க்குறப்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சம் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் டிஸ்கிரீட்டா இருக்கிறப்போ எப்படி சால்வ் பண்றதுன்றதா இந்த சம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூஸா இருந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டினியூஸா இருந்தா ஒன்றும் இல்லை, நீங்க இன்டகிரேட் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இன்டகிரேட் பண்ணுவோம், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். 2 dimensionalனா பயந்துக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது எப்பவுமே ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா எஃப் ஆஃப் ஒய்னு இருக்கும். ஏன்னா ரேண்டம் வேரியபிள் 1 தான் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2 ரேண்டம் வேரியபிள் இருக்கிறனால ஃபங்க்ஷனும் 2 வேரியபிளையும் பொறுத்து டிஃபர் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி இந்த மாதிரி சம் தான் வரும். 2 dimensional ரேண்டம் வேரியபிள்ல இருந்து உங்களுக்கு சம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு இப்படி சிஓ கேஓ ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் முன்னாடி, அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து நீங்க ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2y, வேரியபிள்ஸோட ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. எக்ஸோட வேல்யூ 0, 1, 2 இருக்கும், ஒயோட வேல்யூ 1, 2, 3, 4 இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் 0 அதர்வைஸ். சரிங்களா? வேற எந்த வேல்யூ எடுத்துட்டாலும் 0 ஆயிரும் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்.
இப்போ இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா, கிராஃப் மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஒய்யோட வேல்யூ 1 2 3 4, எக்ஸோட வேல்யூ 0 1 2 அப்படி எடுத்துட்டேன் நான். ஓகே, இப்போ வந்து இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y இல்லையா. இதில் இந்த சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2c கிடைக்கும். ஓகே, 0 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2, ஸோ 2c. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டேன். ஒயோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே எனக்கு 2 × 2 4 ஆயிரும். ஸோ 4c. அதே மாதிரி ஒயோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 0 பண்ணும்போது 2 × 3 6 6c. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 4 8 8c. இது வந்து 0, எக்ஸோட வேல்யூ ரிமைன்ஸ் 0 இந்த ரோல. ஓகேங்களா, அடுத்து வந்து எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ 1 2 3 4ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1ன்றப்ப இங்கே 1ன்னு இருக்கும். இங்கே 2 × 2 2 × 1 2, 2 + 1 3, 2 × 2 4, 4 + 1 5, 2 × 3 6, 6 + 1 7, 2 × 4 8, 8 + 1 9. ஓகேங்களா, இந்த ரோ புரிஞ்சிச்சா. அதே மாதிரி தான் தேர்ட் ரோ. எக்ஸோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கணும். 2 ஸ்கொயர்டுங்கிறப்ப 4ன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிக்கும். ஸோ இந்த டேபிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா. இப்போ கொஸ்டின்ல நம்மளுக்கு என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் சி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. நம்ம இது வரைக்கும் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி சிங்கிள் ரேண்டம் வேரியபிள் பார்த்துருப்போம். இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 2வா இருக்கும் போதும் ஒய்யோட வேல்யூ 3யா இருக்கும் போது ப்ராபபிலிட்டி என்ன, சரிங்களா, அதுதான் வந்து ஃபைண்ட் பண்ணும். அதே மாதிரி இங்க வந்து ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, ஒயோட வேல்யூ கிரேட்டர் தென் 2. மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் தனித்தனியா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ஃபைண்ட் பண்ணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு. தனித்தனியா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் வந்து ஃபைண்ட் பண்ணும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, தனித்தனியா ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஓவரால் ப்ராபபிலிட்டி எப்பவுமே 1 தான் இருக்கும். சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து 1 தான். அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வரணும். ஓகேயா, இப்போ வந்து நம்ம இந்த சைடு ஆட் பண்ணாலும் ஓகே, ரோ வைஸா ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை காலம் வைஸா ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. உங்களுக்கு எது கம்மியா இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரோ வைஸா ஆட் பண்ணீங்கன்னா 2 + 4 6, 6 + 6 12, 12 + 8 20c. அதே மாதிரி இதை ஆட் பண்ணீங்கன்னா 24, இதை ஆட் பண்ணும்போது 36. இப்படி ஆட் பண்ணீங்கன்னா இதை ஆட் பண்ண 29c, 23c, 17c, 11c. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சைடு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இந்த ரோ வைஸ் ஆட் பண்ணதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஓவரால் ப்ராபபிலிட்டி. ஒன்று இது இல்லைன்னா இது. ஓகேங்களா, ஸோ 20c + 24c + 36c எல்லாத்துலேயும் சி காமனாக எடுத்துடலாங்களா. ஸோ 40, 44, 74, 80 வருதுங்களா. ஸோ சி ஓவரால் ப்ராபபிலிட்டி என்னது 1. ஓகேயா, ஸோ சி வேணும்னா இந்த 80 இந்த சைடு வந்துச்சுன்னா சி இஸ் ஈக்குவல் டு 1/80. ஓகே, சியோட வேல்யூ 1/80. இப்படிதான் எந்த கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்கனாலும் இதுதான் ஃபைண்ட் பண்ணும். மேக்ஸிமம் இந்த டாபிக்ல இந்த சம் மட்டும்தான், இது மட்டும்தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இல்லை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூன்னு கேட்குவாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த XY வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்று ரோவோ இல்லை காலமோ ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். ஆர்வ கோளாறுல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒன்று தான், ஒன்று ரோ வைஸ் ஆட் பண்ணிருக்கிறதுக்கு த சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி, இல்லைன்னா காலம் வைஸ் ஏதாவது ஒன்று தான். இது மறந்துடாதீங்க. நிறைய டைம் டென்ஷன்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுருவாங்க, அப்படி பண்ணிடாதீங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P of x is equal to 2, P of y is equal to 3. அதாவது P ஓட வேல்யூ x ஓட வேல்யூ 2, x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 3. அப்போ என்ன வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு 10c இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் c ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அந்த 10cல c ஓட வேல்யூ என்னது 1/8 கேன்சல் பண்ணா 1/80 கேன்சல் பண்ணா 1/8 கிடைக்கும். அவ்வளவுதான் இது. அடுத்து P of x less than or equal to 1, y greater than 2. ஸோ x less than or equal to 1 அப்படின்னா x ஓட வேல்யூ எதுல இருந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? x ஓட வேல்யூ 0, 1, 2ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருந்தா 0 மட்டும் எடுத்துக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கனால 0 and 1 ரெண்டுமே எடுத்துக்கணும். ஓகேயா? அடுத்து y ஓட வேல்யூ y கிரேட்டர் தென் 2. கிரேட்டர் தென் 2 இங்க என்ன வேல்யூ இருக்கு? y ஓட வேல்யூ 1, 2, 3. கிரேட்டர் தென் 2ங்கிறப்போ 1 மட்டும் தான் எடுத்துக்குவோம். சாரி கிரேட்டர் தென் 2 அப்படிங்கிறப்போ 3 and 4 எடுத்துக்குவோம். லெஸ் தென் 2னா தான் 1 மட்டும் எடுத்துக்குவோம். கிரேட்டர் தென் 2 அப்படிங்கிறப்போ y ஓட வேல்யூ 3 and 4. ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அதாவது எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும்போது ஒயோட வேல்யூ 3 அந்த ப்ராபபிலிட்டி பிளஸ் எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும்போது ஒயோட வேல்யூ 4 அந்த ப்ராபபிலிட்டி பிளஸ் எக்ஸோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது ஒயோட வேல்யூ 3 பிளஸ் எக்ஸோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது ஒயோட வேல்யூ 4. ஸோ இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓவரால் இந்த ரேஞ்சில் இருக்க ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி டேபிள்ல இருந்து நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண 6c plus 8c plus 7c plus 9c இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 30c கிடைக்கும். ஸோ 30 into 1/80 கேன்சல் பண்ணீங்கன்னா 3/8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து மார்ஜினல் பிடிஎஃப். மார்ஜினல் பிடிஎஃப்னா என்ன? f of x, yன்னு இருக்கிற ஃபங்க்ஷனை f of x, f of y அப்படின்னு தனித்தனி ஃபங்க்ஷனாக எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம f of x வேணும்னா என்ன பண்ணணும்னா y எலிமினேட் பண்ணிடணும். f of y வேணும்னா x எலிமினேட் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். f of x, y is equal to c into x squared plus 2y. இதுதான் டேபிளா? முன்னாடி நான் கொடுத்த டேபிளில் தான் இங்கே ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்காக எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ டு அப்டைன் f of x எலிமினேட் y. ஸோ எனக்கு வந்து y தேவையே இல்லை. y வந்து நான் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். x is equal to 0, 1, 2. சரியா? அப்போ நான் y எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா x 0வா இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்ன? இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 20c கிடைக்குது. ஒயோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு கிடைக்குது 24c. எக்ஸோட வேல்யூ 2வா இருக்கும்போது 36c. அதுதான் எடுத்தது. ஸோ சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/80. ஸோ 20/80, 24/80, 36/80. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக அப்படியும் எழுதலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து எழுதிக்கோங்க. அடுத்து f of y வேணும்னா எலிமினேட் எக்ஸ் எலிமினேட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் எலிமினேட் பண்ணணும்னு இதை நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். எனக்கு தேவை ஒயோட வேல்யூ மட்டும்தான். ஸோ இது ஒயோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ 11c. 2ஆ இருக்கும்போது இது ஃபுல்லாக ஆட் பண்ண 17c. 3ஆ இருக்கும்போது 23c. 4ஆ இருக்கும்போது 29c. சியோட வேல்யூ 1/80 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இவ்வளோதான் f of x, f of y வேல்யூ. இவ்வளவே தான் இந்த 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ல டிஸ்கிரீட்ல கொடுத்தாங்கன்னா, ஒருவேளை கண்டினியூஸ்ல கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணி கொடுத்தேன். நிறைய பேர் அது கேட்டுட்டு இருந்தீங்க. என்னால் ஃபுல் சிலபஸ் முடிக்க முடியல, சாரி. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் சால்வ் பண்ணி கொடுத்துறேன். நிறைய தடவை கமிட் பண்ணிடுறேன், ஆனால் என்னால் முடியறதில்ல. நான் கன்ஃபார்மாக இந்த தடவை நான் பண்ணிடுறேன். உங்களோட எல்லா சப்போர்ட்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியல, டைம் இல்லை எனக்கு. சாரி ஃபார் தட். ஆனால் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
கொஸ்டின் பேப்பர் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.